வாக்கு எண்ணிக்கை நல்லா திருப்தி நல்லபடியாக காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் ஆர்வங்களும் நல்லா ஏற்பாடு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு முறையாக தான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வாக்கு எண்ணிக்கை இப்போ 8 மணிக்கு ஆரம்பிக்க போது வெற்றி வாய்ப்பு தேமுதிக அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் கூட்டணியில் போட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் பிந்தைய கருத்துக்கணிப்பில் ஒரு இடம் கூட இல்லைங்கிற மாதிரியான கருத்துக்கணிப்பில் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி? இதே போல் தான் 2014 வாஜ்பாய் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்னு இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டது. ஆனால் ஆட்சி காங்கிரஸ் தான் வந்தது. அதுபோல் கருத்து கணிக்கப்படுறது பார்ப்போம். கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மத்திய சென்னை தொகுதி பொறுத்தவரைக்கும் ஒரு சைடாக இருக்குது. இது திமுக சாதகமாக இருக்குங்கிற ஒரு பேச்சு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. 2வது இடத்துக்கே பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ந்து பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரங்களில் தேமுதிக கூட்டணியில் போட்டிட்டு இருக்கீங்க, எப்படி? எல்லாருமே வெற்றி பெறுவது தான் தேர்தலில் நிற்கிறோம். வெற்றி பெறுவது தான் எண்ணமும் இருக்கும். ஆனால் இந்த முறை பிஜேபி நாங்கள் 2வது வருவோம்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவது தான் நாங்கள் முதல்ல வழி பார்க்குறோம். இல்லைன்னா கண்டிப்பாக 2வது இடமும் எங்களுக்கு வாய்ப்பு வரும். இந்த தேமுதிக கூட்டணியில் 5 இடங்களில் போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு எங்களுக்கு முதல் வெற்றி விருதுநகர், 2வது திருவள்ளூர், 3வது கடலூர், 4வது மத்திய சென்னை, 5வது தஞ்சாவூர். ஏன் நீங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி 4வது இடத்துக்கு சொல்றீங்க? இல்லை, அது 3ம் காங்கிரஸ் பிஜேபி. இது நேராக திமுகவோட நாங்கள் மோதுறோம். இதுவும் தஞ்சாவூரும். ஸோ கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கும். எவ்வளோ வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கும். இந்த வாக்கு எண்ணிக்கை நல்லா திருப்தி நல்லபடியாக காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் ஆர்வங்களும் நல்லா ஏற்பாடு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு முறையாக தான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வாக்கு எண்ணிக்கை இப்போ 8 மணிக்கு ஆரம்பிக்க போது வெற்றி வாய்ப்பு தேமுதிக அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் கூட்டணியில் போட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் பிந்தைய கருத்துக்கணிப்பில் ஒரு இடம் கூட இல்லைங்கிற மாதிரியான கருத்துக்கணிப்பில் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி? இதே போல் தான் 2014 வாஜ்பாய் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்னு இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டது. ஆனால் ஆட்சி காங்கிரஸ் தான் வந்தது. அதுபோல் கருத்து கணிக்கப்படுறது பார்ப்போம். கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மத்திய சென்னை தொகுதி பொறுத்தவரைக்கும் ஒரு சைடாக இருக்குது. இது திமுக சாதகமாக இருக்குங்கிற ஒரு பேச்சு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. 2வது இடத்துக்கே பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ந்து பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரங்களில் தேமுதிக கூட்டணியில் போட்டிட்டு இருக்கீங்க, எப்படி? எல்லாருமே வெற்றி பெறுவது தான் தேர்தலில் நிற்கிறோம். வெற்றி பெறுவது தான் எண்ணமும் இருக்கும். ஆனால் இந்த முறை பிஜேபி நாங்கள் 2வது வருவோம்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவது தான் நாங்கள் முதல்ல வழி பார்க்குறோம். இல்லைன்னா கண்டிப்பாக 2வது இடமும் எங்களுக்கு வாய்ப்பு வரும். இந்த தேமுதிக கூட்டணியில் 5 இடங்களில் போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு எங்களுக்கு முதல் வெற்றி விருதுநகர், 2வது திருவள்ளூர், 3வது கடலூர், 4வது மத்திய சென்னை, 5வது தஞ்சாவூர். ஏன் நீங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி 4வது இடத்துக்கு சொல்றீங்க? இல்லை, அது 3ம் காங்கிரஸ் பிஜேபி. இது நேராக திமுகவோட நாங்கள் மோதுறோம். இதுவும் தஞ்சாவூரும். ஸோ கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கும். எவ்வளோ வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கும்.